ஸ்டூடெண்ட்டுக்கு இஸ்ரோவோட நேரடியான ஒரு ட்ரைனிங்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுவும் கம்ப்ளீட்லி ஆன்லைன் ட்ரைனிங். ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு இஸ்ரோல இருந்து உங்களுக்கு ஒரு சர்டிபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. இந்த இஸ்ரோ ஸ்டார்ட் 2026ல அவங்க உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னா, வான்வெளியில இருந்து எப்படி பூமியை அப்சர்வ் பண்றாங்கன்னு தான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. டெஃபினட்டா இது ஒரு மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினே நம்ம சொல்லலாம். சரி, இது வாங்க நம்ம இது எப்படி எப்படி அப்ளை பண்ணலாம், கேரியருக்கு இது எந்த லெவல்ல உதவுங்கிறதையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நீங்க மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க கூகுள்ல போயிட்டு இஸ்ரோ ஸ்டார்ட் 2026 அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களே சொல்றாங்க, என்ன சொல்றாங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கு. நான் அப்படியே உங்களுக்கு இது வந்து அவங்களோட ஒரு 4th எடிஷன். இந்த ப்ரோக்ராமோட நேம் வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா, ஃபேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவேர்னஸ் ட்ரைனிங்னு சொல்றாங்க. அதாவது அப்சர்வேஷன் ஃப்ரம் த ஃபேஸ். அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து ஏப்ரல் 2026ல நடக்கும். இது ஒரு ஆனுவல் ஈவெண்ட். அதாவது வருஷத்துக்கு வந்து அவங்க ஆர்கனைஸ் பை இஸ்ரோ ஆஃபரிங் ஆன்லைன் லெக்சரர்ஸ் பேன் இந்தியா சயின்டிஸ்டால வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்தப்படுது. சரிங்களா. இது நீங்க என்னைக்கு வர அப்ளை பண்ணலாங்கிற இதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமோட டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 வீக்ஸ். அப்ளை பண்ணலாங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். நோடல் சென்டர்ஸ் வழியாவும் நம்ம பண்ணலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து டைரக்டா இஸ்ரோ அப்ரூவ் பண்ணிச்சுன்னா காலேஜ் வழியாவும் பண்ணலாம். இண்டிவிஜுவல் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எனக்கு 20 வயசுக்கு மேல இருக்கு, மினிமம் 20 ஏஜ், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 28 பிப்ரவரி 2026 வரை பண்ணிக்கலாம். இந்த காலேஜ் வழியா பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 13 2020 வரையா பண்ணிக்கலாம். 2 பேத்துக்கான லிங்க்கும் கொடுத்திருக்காங்க. காலேஜ் வழியா பண்றவங்களுக்கும் இண்டிவிஜுவல் பண்றவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. லிங்க் டு பார்ட்டிசிபேட் தி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாங்க இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணி எப்படி இப்ப நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் எல்லாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுதுன்னா, இது இன்னொரு சைட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லுது. நீங்க ஓகே கொடுங்க. இப்பதான் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபுல் நேம் as per the class 10th certificate. அதாவது உங்க கிளாஸ் 10th சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி பேரை கொடுங்க அப்படின்னு சொல்லுது. நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் உங்களோட என்ன பேர் இருக்கோ அதை நீங்க கொடுங்க. அதுவே இமெயில் ஐடி கொடுக்கவும் அதுவே எடுத்துட்டு வருது. இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல் நேம் நமக்கு உங்களோட இமெயில் ஐடி நீங்க எதை வச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கங்க. கன்ஃபார்ம் இமெயில் ஐடி நீங்க அதே கொடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். பாஸ்வேர்டு லென்த் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ், ஒரு சின்ன எழுத்து, ஒரு பெரிய எழுத்து, ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்துக்கங்க. சரிங்களா. நானும் என்னோட பாஸ்வேர்டை கொடுத்துடுறேன். நீங்க அதே மாதிரி திரும்பவும் அதே மாதிரி நீங்க என்ட்ரு பண்ணுங்க. உங்களோட பாஸ்வேர்டை அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த கோடு கேப்ஷா கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன கோடு கொடுத்துருக்காங்களோ அதையும் என்ட்ரு பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னா இதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி பண்றீங்கன்னா கிளிக் ரிஜிஸ்டர்னு கொடுங்க. your application for this course is register. நான் இப்ப நம்ம பண்ண உடனே உங்களுக்கு என்ன வருதுன்னா, please check the email, active the account. நீங்க உங்களோட இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துரும். application for this course is register. உங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் லிங்க் உங்களோட இமெயில் ஐடிக்கு வரலனா click here to resend ன்னு வருது. சரி, நான் என்னோட இமெயில் ஐடியில போய் நான் இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராமுக்கு மெயில் வந்திருக்கு. நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நீங்க இதை ஆக்டிவேட் பண்ணணும். நம்மளோட கிளிக் த லிங்க் டு ஆக்டிவ் இருக்காங்களா, நான் ஆக்டிவ் அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ல போயிட்டு என்னோட இமெயில் ஐடியும் நான் பாஸ்வேர்டையும் நான் கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. இங்கேயும் கேப்சா என்ட்ரு பண்ண சொல்லுது. நீங்களும் அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ நம்ம லாகின் பண்றோம். இப்போ நீங்க லாகின் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா கேட்கும். செலக்ட் த கோர்ஸ் நேம் அப்படின்னு கேக்குது. சயின்டிபிக் ப்ராசஸிங் பைத்தான் மெக்கானிசம் சயின்டிபிக் அப்சர்வேஷன் ஃப்ரம் த ஃபேஸ். நம்மளோட கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்சர்வேஷன் ஃப்ரம் த ஃபேஸ். நீங்க இதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, மோட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, இந்த கோர்ஸ் கண்டென்ட் வெரி யூஸ்ஃபுல் யுவர் ப்ரொஃபசர். எதுக்கு உங்களுக்கு உதவுனா நீங்களே சொல்லுங்க. ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்ட் டு ஸ்டடி அபவுட் வானத்தை பத்தி எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க இல்லைங்களா, அதை மாத்திரம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த சைடு நெக்ஸ்ட் இருக்கு. இந்த ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட்.
நெக்ஸ்ட் செக்ஷன் எல்லாமே கேக்குது. மிஸ்டர் இது என்ன மிஸ்டர்னு போடுறேன். உங்களோட ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, சிட்டி எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ தான் கேக்குது. நீங்களும் உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க. நானும் வந்து என்னோட ஃபுல் நேம் கொடுக்குறேன். நீங்களும் உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இப்ப இந்தியனா தான் இருக்கணும். சிட்டி வந்து பாத்தீங்கன்னா மெயிலா ஃபீமேலா, ஃபோன் நம்பரும் மஸ்ட் கேட்டிருக்காங்க. நீங்க உங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி வந்து இந்தியா தான், ஏன்னா இது இந்தியாவில தான். உங்களோட கோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடு, இது ஒரு திருநெல்வேலியோட கோடு, ஏற்கனவே இருக்க கோடை கொடுத்துட்டேன். ஃபோன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஒரு டம்மி நம்பர் கொடுக்குறேன், 9191919191. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் வந்து கேக்குறாங்க. ஸ்டேட் வந்து டி அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு வந்துடும். சரிங்களா? சிட்டி எல்லாமே கொடுத்துட்டோம். சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கேக்குது. சிட்டி வந்து மேனுவலா என்டர் பண்ண சொல்றாங்க. நான் வந்து மதுரைன்னு என்டர் பண்றேன். சேவ் அண்ட் கண்டினியூ. நீங்களும் அதே மாதிரி உங்களோட ஃபுல் டீடைல்ஸ் கரெக்டா கொடுங்க, ப்ராப்பர் டீடைலா கொடுங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீடைல்ஸ் கேக்குது பாத்தீங்களா? எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, டிகிரி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், அல்லது கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், அதர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. நான் வந்து டிகிரி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்க எல்லாமே டைப் பண்ற மாதிரி தான் இருக்கு. போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டின்னு நான் சும்மா போடுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துட்றேன். பாசிங் இயர் வந்து 2025ன்னு கொடுக்குறேன். சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆர் யூ ஒர்க்கிங் ஆஸ் ஸ்டூடெண்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, ஃபாரின் ஸ்டூடெண்ட் இன் இந்தியன் யூனிவர்சிட்டியான்னு கேக்குது. நான் வந்து ஸ்டூடெண்ட்னே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் யூஜியா, பிஜியா, பிஹெச்டியா, அதர்னு கேக்குது. நான் யூஜின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அப்லோட் போட்டோ, உங்களோட போட்டோவை இதை அப்லோட் பண்ண சொல்லுது. the file content should not exist, அதாவது கீழே இருக்கக்கூடாது. அப்லோட் யுவர் போட்டோ. ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபும் கேக்குது. அதாவது ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே நீங்க என்ன கொடுக்குறீங்களோ. நான் இப்போ ஆதார் கார்டுன்னு கொடுத்தோம்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஆதார் கார்டு கொடுக்குறேன். அப்புறம் நீங்க உங்களோட ப்ரூஃபையுமே நீங்க மஸ்ட் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்களோ எது அந்த ஆஸ்ட்ரிக், அந்த சிவப்பு கலர் டாலர் இருக்கோ அது நீங்க மஸ்ட் கொடுக்கணும். ஸோ நீங்க உங்க போட்டோவை அப்லோட் பண்ணணும், உங்களோட ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். நான் ஃபேக்கா பண்றதுனால நான் பண்ணல. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து போகும். போகல, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கல இல்லைங்களா? நம்ம செலக்ட் கோர்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பர்சனல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், எஜுகேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அண்ட் டாக்குமெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிவியூ கொடுத்துட்டு நம்ம அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. டெஃபினட்டா எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துல சேரணும், இஸ்ரோல சேரணும், பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா வானிலை ஆராய்ச்சி, இதுல எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாணவர்களும் வந்து இதை நீங்க பயன்படுத்திக்கங்க. எல்லா மாணவர்களும் நல்ல வெல் எக்ஸ்பெர்ட் லெக்சர்ஸ் தான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் எடுப்பாங்க. ஆன்லைன்ல தான் எடுக்க போறாங்க. 3 வாரம் தான் ட்ரைனிங். ஸோ டோன்ட் மிஸ் இட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.